நீங்க எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க பிரபஞ்சத்திடம் ஏதோ ஒன்றை கேட்கிறீங்க, ஆனா எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று. நீங்க பிரார்த்தனை செய்றீங்க, ஆனா அது வெறும் காலியான வானத்தில் எங்கோ தொலைந்து போய்விட்டது போல தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், நான் உங்களிடம் இப்படி சொன்னால் என்னாகும்? பிரபஞ்சம் உங்க பிரார்த்தனையை ஏற்கனவே கேட்டுவிட்டது, மேலும் அது உங்களுக்கு பதில்களையும் அனுப்பத் தொடங்கிவிட்டது. பெரும்பாலும் நம்மை சுற்றி சிதறி கிடக்கும் அந்த ரகசிய சைகைகளை நாமே கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். இன்றைய இந்த வீடியோவில் உங்க பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டது என்பதை உணர்த்தும் பிரபஞ்சத்தின் அந்த 7 மர்மமான சைகைகளை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அவை உங்களுக்கு தோன்றத் தொடங்கினால் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்க. 7வது சைகை அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை அறிந்த பிறகு உங்க முழு சிந்தனையே மாறிப்போய்விடும். அப்படியானால் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம். முதலில் நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு உலகமும் ஆற்றலால் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்க ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு வேண்டுதலும் அந்த இறைவனிடமும் அந்த பிரபஞ்சத்திடமும் சென்று சேர்கிறது. நாம பல நேரங்களில் கவலைப்படுகிறோம். நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்தேன், இவ்வளவு வேண்டினேன், ஆனாலும் எதுவும் நடக்கவே இல்லையே என்று. உண்மையில் பிரச்சனை என்னவென்றால், நாம பிரபஞ்சத்தின் பதிலை நம்மால் விரும்பப்படும் வடிவத்தில் தேடுகிறோம். ஆனால் பிரபஞ்சம் நம்மிடம் தனக்கென ஒரு வேறு மொழியில் பேசுகிறது. நீங்க சிறு வயதில் உங்க அப்பாவிடம் ஏதாவது கேட்டதை நினைத்து பாருங்க. அவர் ஒவ்வொரு முறையும் வார்த்தைகளால் சொல்ல மாட்டார். சில நேரங்களில் அவருடைய முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பே உங்க ஆசை நிறைவேறப் போகிறது என்பதை சொல்லிவிடும். அப்படிதான் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவும். இப்போது பாருங்க, நீங்க ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. திடீர்னு உங்க பார்வை கடிகாரத்தின் மீது விழுகிறது. அதில் 1111 என்று தெரிகிறது. அல்லது ஒரு வண்டியின் நம்பர் பிளேட்டில் 22 அல்லது 77 போன்ற எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றத் தொடங்குகின்றன. உலகத்தின் பார்வையில் இதை நீங்க சாதாரண சம்பவம் என்று சொல்லலாம். ஆனால் ஆன்மீக உலகில் இது சாதாரண விஷயம் அல்ல. இது பிரபஞ்சம் உங்களிடம் கையசைத்து ஹலோ சொல்லும் விதம். இந்த எண்கள் உங்களிடம் சொல்ல வருவது, நீங்க தனியாக இல்லை, நீங்க நினைத்து கொண்டிருப்பதற்கான வேலை ஆரம்பமாகிவிட்டது என்பதையே. இந்த எண்கள் ஒரு வகையான குறியீடுகள். உங்க ஆன்மாவுக்கு நீங்க சரியான பாதையில் இருக்கிறீங்க என்பதை நினைவூட்டுகின்றன. இதை இப்படி புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டில் வழி தெரியாம தொலைந்து போயிருக்கிறீங்க. அப்போது தூரத்தில் ஒரு சிறிய ஒளி தெரிகிறது. அந்த ஒளி இன்னும் உங்களை இலக்குக்கு கொண்டு செல்லவில்லை, ஆனால் அந்த பாதை எங்கோ அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை அது கொடுத்து விட்டது. இந்த எண்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தோன்றத் தொடங்கினால், உங்க அதிர்வெண் இப்போது அந்த உயர்ந்த சக்தியுடன் ஒத்திசைவாக தொடங்கியுள்ளது என்று புரிந்து கொள்ளுங்க. 2வது விஷயம், நீங்க ஒரு விசித்திரமான அமைதியை உணர ஆரம்பிப்பீங்க. நாம் மிகவும் கவலையில் இருக்கும்போது நம் மனம் குதிக்கும் நீரை போன்றதாக இருக்கும். அதில் நம்முடைய முகமே தெளிவாக தெரியாது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் வருகிறது. உங்க பிரச்சனை அதே போல இருக்கிறது. வங்கி இருப்பும் அதே அளவில்தான் இருக்கிறது. வேலை அழுத்தமும் மாறவில்லை. ஆனால் உங்க உள்ளத்தில் இருந்த அந்த பதற்றம் மறைந்து விடுகிறது. உங்களுக்கு இப்படி தோன்ற ஆரம்பிக்கும், எது நடந்தாலும் பார்த்துக்கொள்வோம், எல்லாம் சரியாகிவிடும். எந்த காரணமும் இல்லாமல் வரும் இந்த அமைதிதான் உங்க வேண்டுகோள் மேலே ஏற்கப்பட்டு விட்டதற்கான மிகப்பெரிய சான்று. இதையும் இப்படி புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆன்லைனில் ஏதாவது பொருள் ஆர்டர் செய்றீங்க. அதற்கு பிறகு ஆர்டர் கன்ஃபர்ம்டு என்ற மெசேஜ் வருகிறது. அதற்கு பிறகு நீங்க அமைதியாக காத்திருக்கிறீங்க. ஏனென்றால் அந்த பொருள் கண்டிப்பாக வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரியும். அப்படியே பிரபஞ்சம் உங்க பிரார்த்தனையை கேட்கும்போது முதலில் உங்க மனதிற்கு அமைதியை அளிக்கிறது. அதனால் வரவிருக்கும் மகிழ்ச்சியை நீங்க தாங்கிக் கொள்ள முடியும். கடந்த சில நாட்களாக உங்க மார்பின் மீது இருந்த அந்த கனமான கல் அகன்று விட்டது போல உணர்ந்தால், பிரபஞ்சம் உங்களை தனது மடியில் எடுத்துக்கொண்டு விட்டது என்று புரிந்து கொள்ளுங்க. இப்போது நீங்க போராட வேண்டியதில்லை. இப்போது அந்த ஓட்டத்தோடு நீங்க செல்ல வேண்டும். சில நேரங்களில் இப்படியும் நடக்கும். நீங்க ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. திடீரென்று பல வருடங்களாக பேசாத ஒரு பழைய நண்பர் உங்களை சந்திப்பார். அவர் சாதாரணமாக பேசிக்கொண்டே உங்க பிரச்சனைக்கு நேரடியான தீர்வை சொல்லிவிடுவார். அல்லது நீங்க யூடியூப் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கும் போது இந்த வீடியோ திடீரென்று உங்க முன் தோன்றிவிடும். அதில் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் தேவையான வார்த்தைகளையே நீங்க கேட்பீங்க. இவை எதுவும் திடீரென்று நடப்பதில்லை. இது பிரபஞ்சத்தின் நெட்வொர்க். உங்க இலக்கிற்கு உதவும் மனிதர்களையும் விஷயங்களையும் அது உங்களிடம் இழுத்து கொண்டு வருகிறது. சில நேரங்களில் ஒரு புத்தகத்தின் பக்கம் திறக்கும். சில நேரங்களில் ஒரு கடையில் ஒலிக்கும் பாடலின் வரிகள் உங்களுக்கு பதில் சொல்லிவிடும். இந்த எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் உண்மையில் பிரபஞ்சத்தின் தூதர்கள். அவர்கள் உங்க செய்தியை கொண்டு உங்க வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே, உங்க கண்களையும் இதயத்தையும் திறந்து வைத்திருங்க. ஏனெனில் அந்த இறைவன் உங்களிடம் நேரடியாக பேச மாட்டார். யாரையாவது ஒரு
வழியாக அனுப்புவார். இந்த சிறிய இணைப்புகளை நீங்க ஒன்றாக இணைக்க தொடங்கும் போது உங்க பின்னால் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீங்க. இயற்கையும் இதே போல் உங்களுக்கு சைகை தருகிறது. நீங்க ஜன்னல் அருகில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வெள்ளைப்புறா வந்து அமர்ந்ததுண்டா? அல்லது வண்ணத்து பூச்சி ஒன்றும் உங்களை சுற்றி பறந்ததுண்டா? மக்கள் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆற்றலை புரிந்தவர்கள் இயற்கையிலும் உயிரினங்களிலும் இருக்கும் அனைத்தும் அந்த ஒரே உணர்வுடன் இணைந்திருக்கிறது என்பதை அறிவார்கள். உங்க ஆற்றல் நேர்மறையாக இருக்கும்போது உங்க பிரார்த்தனை நிறைவேறப் போகும் நேரத்தில் இயற்கையின் இந்த அப்பாவியான உயிர்கள் உங்களிடம் ஈர்க்கப்பட தொடங்கும். அவை உங்களிடம் சொல்ல வருவது நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க, நீங்க நேசிக்கப்படுறீங்க என்பதையே. இந்த சிறிய சைகைகளே போதும் நீங்க காத்திருக்கும் அந்த அதிசயம் உங்க கதவை தட்டப்போகிறது என்பதை நம்ப வைக்க. எனவே உங்க சந்தேகங்களை விட்டுவிட்டு இந்த தருணத்தை ரசிக்க தொடங்குங்க. இப்போது இந்த பயணத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்ப்போம். நாம் மேலுள்ள சக்தியிடமோ அல்லது இந்த முழு பிரபஞ்சத்திடமோ ஏதாவது வேண்டும்போது நமது உடல் தூங்கிவிடலாம், ஆனால் நமது ஆன்மா ஒருபோதும் தூங்காது. அதனால்தான் உங்க பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டால் பிரபஞ்சம் உங்க கனவுகளின் மூலம் உங்களுடன் பேசத் தொடங்குகிறது. சற்று கவனித்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒன்றுக்காக மிகவும் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் நீங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிறீங்க, அல்லது கனவில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது, அல்லது நீங்க மிகவும் மதிக்கும் ஒருவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல தோன்றுகிறது. இது சாதாரண கனவல்ல, இது உங்க ஆழ்மன சிந்தனை அந்த பிரபஞ்ச சக்தியுடன் நேரடியாக இணைந்திருப்பதற்கான அறிகுறி. அறிவியலும் சொல்கிறது, நமது ஆழ்மனம் 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். நாம் அமைதியாக இருக்கும் நேரத்தில்தான் பிரபஞ்சம் அதில் தனது விதைகளை விதைக்கிறது. உங்க கனவில் தண்ணீர் தோன்றினால், அதுவும் மிகவும் சுத்தமான அமைதியான நீராக இருந்தால், அல்லது நீங்க உயரத்தில் பறப்பது போல கண்டால், உங்க பிரார்த்தனையின் பாதையில் இருந்த தடைகள் இப்போது நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்று புரிந்து கொள்ளுங்க. கனவுகள் என்பது உண்மையில் ஒரு ஜன்னல் போன்றவை. அதன் வழியாக நீங்க வரப்போகும் நிஜத்தின் ஒரு சிறிய காட்சியை பார்க்க முடியும். பல நேரங்களில் கனவில் ஒரு பாதையோ அல்லது ஒரு யோசனையோ உங்களுக்கு தோன்றும். பிறகு விழித்த பிறகு அதே விஷயம் உங்க முழு பிரச்சனையையும் தீர்த்துவிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் தூக்கத்திலிருந்து எழும்போது இன்று மனம் மிகவும் லேசாக இருக்கிறது என்று தோன்றினால், அல்லது கனவில் நல்ல விஷயங்களை பார்த்திருந்தால் புன்னகையுடன் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஏனெனில் அது உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டது. இதனுடன் சேர்ந்து இன்னொரு மிகப்பெரிய சைகையும் இருக்கிறது. அதைத்தான் நாம் கட் ஃபீலிங் அல்லது உள்ளுணர்வு என்று சொல்கிறோம். மூளை எப்போதும் தர்க்கம் செய்கிறது, அது லாப நஷ்டங்களை கணக்கிடுகிறது. இது நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று உங்களை பயமுறுத்துகிறது. ஆனால் இதற்கிடையில் உங்க இதயத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து மிகவும் மெதுவான ஆனால் மிகவும் வலிமையான ஒரு குரல் எழுகிறது. அது சொல்வது, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். இதைத்தான் இன்னர் நோயிங் என்று சொல்கிறார்கள். இதற்கு பின்னால் எந்த லாஜிக்கும் இருக்காது, ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். உங்க பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டால் பிரபஞ்சம் உங்க புத்தியை விட மேலாக உங்க உணர்வுடன் இணைந்து விடுகிறது. நேற்று வரை சாத்தியமற்றது போல தோன்றிய விஷயத்திற்காக இன்று உங்களுக்குள் ஒரு விசித்திரமான நம்பிக்கை தோன்றத் தொடங்கும். நீங்க ஏன் இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறீங்க என்று மற்றவர்களிடம் விளக்க முடியாது, ஆனால் உங்களுக்குள் மட்டும் தெரியும் வேலையாகிவிட்டது என்று. இந்த குரல்தான் அந்த இறைவனின் குரல். உங்க முடிவுகளை பற்றி சந்தேகம் வராமல் போகும்போது, மேலும் ஒரு காணாத சக்தி உங்க கையை பிடித்து முன்னே அழைத்துச் செல்கிறது போல தோன்றும்போது உங்க அழைப்பு வீணால போகவில்லை என்று புரிந்து கொள்ளுங்க. பிரபஞ்சம் இப்போது உங்க பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு விட்டது. மேலும் அது உங்களை உங்க நன்மை இருக்கும் திசைக்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது மிகவும் மந்தரமாயிருக்கும் ஒரு சைகையை பற்றி பேசலாம். அது என்னவென்றால், தடைகள் தானாகவே விலகத் தொடங்குவது. நீங்க கவனித்திருப்பீங்க, சில நேரங்களில் ஒரு வேலைக்காக நாம் மிகவும் முயற்சி செய்கிறோம், ஆனால் எல்லா பக்கத்திலிருந்தும் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். பிறகு திடீரென்று ஒரு நாள் உங்க பாதையில் தடையாக இருந்தவர்களே தாமாக விலகி விடுவார்கள். அல்லது மாதங்களாகும் என்று நினைத்த கோப்பு ஒரே நாளில் கையொப்பமிடப்பட்டுவிடும். இது மாயாஜாலம் அல்ல, இது உங்க பிரார்த்தனையின் தாக்கம். அது முழு பிரபஞ்சத்தின் இயந்திரத்தையே உங்களுக்காக சுழல வைத்து விட்டது. பிரபஞ்சம் ஆம் என்று சொன்னால் அது பாதையில் இருந்த கற்களை அகற்றி அங்கே கம்பளம் விரித்துவிடும். உங்களுக்கு இப்படி தோன்றும், முழு உலகமே உங்களை வெற்றியடைய செய்ய திட்டமிட்டு வேலை செய்கிறது போல. மக்கள் திடீரென்று உங்களுக்கு உதவ தொடங்குவார்கள். அறிமுகமே இல்லாதவர்கள் கூட சரியான ஆலோசனைகளை வழங்குவார்கள். முன்பு சிக்கலாக இருந்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தொடங்கும். இதையும் இப்படி புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு பெரிய டிராபிக் ஜாமில் சிக்கி இருக்கிறீங்க. திடீரென்று ஆம்புலன்ஸ்காக எல்லா வண்டிகளும் விலகி வழிவிடுவது போல உங்க வாழ்க்கையிலும் பாதை திறக்க தொடங்கும். அப்படி நடக்க தொடங்கினால் உங்க அதிர்வெண் இப்போது அதிசயங்கள் நிகழும் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டது என்று புரிந்து கொள்ளுங்க.
இந்த 6வது சைகை உங்களுக்கு கிடைப்பது நீங்க முழுமையாக சரணடைந்த பிறகுதான். நாம் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்யும் போதும் கூட பிரபஞ்சத்துக்கு நம்முடைய வேலை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல முயற்சி செய்கிறோம். அதற்கான பாதையையும் நாமே காட்ட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் நீங்க இப்படி சொல்ல தொடங்கும் தருணத்திலிருந்து, இறைவா, என் ஆசையை உன் முன் வைத்து விட்டேன், இப்போது உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை பண்ணு என்று அதே நொடியில் எல்லா தடைகளும் புகை போல மறைய தொடங்கும். நீங்க பாப்பீங்க, நீங்க கற்பனையிலும் நினைக்காத விஷயங்களுக்கு கூட தேவையான வசதிகள் தானாக உங்களிடம் வரத் தொடங்கும். இந்த சைகை உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தர வருகிறது. பிரபஞ்சத்தின் திட்டம் உங்க திட்டத்தை விட பல மடங்கு பெரியதும் சிறந்ததும் என்று. அதனால் திடீரென்று விஷயங்கள் எளிதாக தொடங்கிவிட்டதாக உங்களுக்கு தோன்றினால், நேற்று வரை உங்க தொலைபேசியையே எடுக்காதவர்கள் இன்று தாமாகவே உங்களை அழைக்க தொடங்கினால், அல்லது எந்த நம்பிக்கையும் இல்லாத நேரத்தில் திடீரென்று உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைத்துவிட்டால், இது அந்த உயர்ந்த சக்தியின் ஆசீர்வாதம் என்று புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க பிரார்த்தனை தனது இலக்கை அடைந்து விட்டது. இப்போது அந்த பழம் பழுத்து உங்க கைகளில் விழும் நேரம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க, ஏனெனில் இந்த பயணம் இப்போது தனது கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இப்போது நாம் அந்த இடத்தை அடைந்து விட்டோம். அங்கிருந்துதான் உங்களுக்கு மிகப்பெரிய மற்றும் கடைசி ரகசிய சைகை புரிய போகிறது. அதுவே 7வது சைகை. இந்த சைகை அவ்வளவு ஆழமானது. நீங்க இதை புரிந்து கொண்டால் உங்க முழு வாழ்க்கை நோக்கமே மாறிப்போய்விடும். இந்த 7வது சைகை சிங்க்ரோனிசிட்டி, அதாவது நிகழ்வுகளின் அதிசயமான ஒத்திசைவு. இப்படி நடந்ததுண்டா? நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. திடீரென்று டிவியிலோ அல்லது மொபைலிலோ அதே விஷயத்துடன் தொடர்புடைய ஏதாவது தோன்றிவிடுகிறது. அல்லது நீங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தேடிக் கொண்டிருக்கிறீங்க. அப்போது சாலையில் நடந்து செல்லும் போது ஒரு போஸ்டரில் உங்க பதில் எழுதப்பட்டிருப்பதை பாக்குறீங்க. பிரபஞ்சம் உங்க பிரார்த்தனையை கேட்டுவிட்டால் அது உங்களை சுற்றியுள்ள முழு நிஜத்தையும் இப்படியாக அமைக்கத் தொடங்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்பதற்கான சான்றுகள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தெரிய தொடங்கும். அது இப்படி போன்றது. பிரபஞ்சமே உங்களிடம் சத்தமாக கத்தி, நான் உன் விஷயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது போல. இந்த நேரத்தில் நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒரே தாளத்தில் நடனமாடுவது போல தோன்றும். உங்க சிந்தனைக்கும் வெளி உலகிற்கும் இடையில் இருந்த திரை விலகிவிடும். இந்த 7வது சைகை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை முழுமையாக நம்ப வைக்கிறது. நீங்க இந்த முடிவில்லாத சக்தியுடன் இணைந்து விட்டீங்க என்று. உங்களுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கத் தொடங்கினால் உங்க இலக்கு இப்போது ஒரு அடி தூரத்தில் மட்டுமே இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. இந்த 7 சைகைகளும் எந்த மந்திரமோ சூனியமோ அல்ல. இது உங்க சொந்த ஆற்றலின் விளையாட்டு. நீங்க உண்மையான மனதுடன் சந்தேகம் இல்லாமல் பிரார்த்தனை செய்யும் போது உங்க பிரார்த்தனை மின்னல் அலை போல பிரபஞ்சத்தில் பாய்கிறது. பிறகு ஒரு பெரிய கண்ணாடியை போல இருக்கும் இந்த பிரபஞ்சம் அதே ஆற்றலை உங்களிடம் திருப்பி அனுப்புகிறது. ஆனால் நம்ம மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் மிகவும் சீக்கிரம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நாம் பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் சந்தேகப்படுகிறோம், இது நடக்குமா இல்லையா என்று. ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சந்தேகம் என்பது உங்க பிரார்த்தனை மேலே செல்வதை தடுக்கிற ஒரு சுவர் போன்றது. நீங்க சந்தேகத்தை விட்டுவிட்டு இந்த சைகைகளில் கவனம் செலுத்த தொடங்கும் தருணத்திலிருந்து அதிசயங்கள் உங்க அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறத் தொடங்கும். ஒரு விஷயத்தை எப்போதும் மனதில் கட்டி போடுங்க. பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிக்காது. அது எப்போதும் சரியான நேரத்தில் தான் வேலை செய்கிறது. நீங்க இன்று கேட்கும் விஷயம் நாளை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை நீங்க சமாளிக்க தயாரான நேரத்தில் அது கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். இந்த முழு பயணமும் உங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் அல்ல, உங்களை ஒரு சிறந்த மற்றும் அதிக விழிப்புணர்வு கொண்ட மனிதராக மாற்றுவதற்கும் கூட. இப்போது நீங்க இந்த வீடியோவின் முடிவு வரை வந்துவிட்டீங்க என்றால் அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்க தேடல் இப்போது முடிவடைய போகிறது. இந்த வீடியோ உங்க முன் வந்திருப்பதுமே கூட உங்களுக்கு நினைவூட்ட அனுப்பப்பட்ட ஒரு சைகையாக இருக்கலாம். நம்பிக்கையை விடாதே என்று. உங்க பிரார்த்தனையின் சக்தியில் நம்பிக்கை வைங்க. இந்த சிறிய சிறிய விஷயங்களிலேயே அந்த இறைவனின் கரத்தை காண முயற்சி செய்யுங்க. நீங்க தனியாக இல்லை. இந்த முழு பிரபஞ்சமும், அந்த நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் உங்க அந்த ஒரு சிறிய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் உங்க கண்களை திறங்க, உங்க இதய துடிப்பு உணருங்க. மேலும் எல்லாம் மிகவும் அழகாக நடக்கப் போகிறது என்று சொல்லும் அந்த அமைதியை உங்க உள்ளத்துல இறங்க விடுங்க. நீங்க ஒரு வெற்றியாளர். உங்க ஒவ்வொரு நியாயமான பிரார்த்தனையும் இப்போது மகிழ்ச்சி திரும்பி வர இருக்கும் அந்த வாசலுக்கு சென்று சேர்ந்து விட்டது. உங்க தைரியத்தை ஒருபோதும் உடைய விடாதீங்க. மேலும் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்திருங்க. நீங்க நம்பிக்கை வைக்கும் அந்த சக்தி உங்களை ஒருபோதும் விழவிடாது. இன்றைய இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மேலும் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்க இது உதவி இருக்கும் என்றும் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் உண்மை என்று உங்களுக்கு தோன்றினால், மேலும் உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சக்திகளை நீங்க பார்த்திருந்தால், இந்த வீடியோவிற்கு ஒரு சிறிய லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஏனெனில் உங்க ஒரு லைக் இன்னும் நல்ல விஷயங்களை கொண்டு வர எனக்கு தைரியம் தருகிறது. மேலும் இதேபோல் ஆன்மீகத்திலும் பிரபஞ்சத்தின் ஆழங்களிலும் நாம் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்பினால்
எங்கள் இந்த சிறிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆக எங்கள் பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. பெல் ஐகானையும் அழுத்துங்க. அதனால் நான் புதிய விஷயங்களை பகிரும்போது அது முதலில் உங்களிடமே வந்து சேரும். மிக முக்கியமான விஷயம், கமெண்ட் பாக்ஸில் ஒரு அழகான கமெண்ட் எழுத மறக்காதீங்க. விருப்பம் இருந்தால் நன்றி பிரபஞ்சமே என்று மட்டும் கூட எழுதலாம். அல்லது உங்க அனுபவத்தையும் பகிரலாம். ஏனெனில் நாம் நம்முடைய மகிழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் மற்றவர்களுடன் பகிரும்போது அவை பல மடங்கு அதிகரித்து மீண்டும் நம்மிடமே திரும்பி வருகின்றன. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்க, புன்னகையுடன் இருங்க. மேலும் அந்த முடிவில்லாத சக்தியின் மீது உடையாத நம்பிக்கையை வைத்திருங்க. நன்றி.